ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்ட் துறையில தான் வந்து பாருங்க, இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க 12த் ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கு மேல நீங்க டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். குரூப் சி லெவல்ல தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,500லேருந்து 81,100 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 28 அக்டோபருக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்து பாருங்க டேட் ஆஃப் அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 28 அக்டோபருக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ, போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க வேரியஸ் கேட்டகரில குடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் இன்ஜின் டிரைவர் கேட்டகரி, சராக் லேஸ்கர்ங்கிற கேட்டகரி, ஸோ மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க லேஸ்கர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸு, எம்டிஎஸ் கேட்டகரி இந்த மாரி வந்து உங்களுக்கு ரிக்கர் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இப்ப நீங்க ரிக்கர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ற மாரி இருந்தா, பே லெவல் 2 படி சேலரி வந்து வரும். குரூப் சி லெவல்ல அந்த போஸ்டிங் எடுக்குறாங்க. ஸோ, கல்வி தகுதினா நீங்க 10த் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா வந்து பாருங்க, அந்த அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்க அந்த ரெலவென்ட்டான ட்ரேட்ல வந்து நீங்க பண்ணியிருக்கணும். அப்படி இல்லன்னா நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ, அடுத்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க வந்து 10த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா வந்து ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் பத்தி உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லேஸ்கர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, எஸ்சி கம்யூனிட்டில வந்து உங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஸோ, இதுக்குமே நீங்க 10த் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வந்து கேட்டிருக்காங்க ஷிப்ல. 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்குலாம் வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பே லெவல் 2 படி சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு 10த் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ் வந்து இருக்கணும். அதாவது ஹெவி அண்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் இருக்கணும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோட்டார் மெக்கானிசம் பத்தி நாலேட்ஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க சராக் லேஸ்கர் கேட்டகரிக்கு வந்து 5 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 10த் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து சராக் இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ, 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ, அடுத்த கேட்டகரி வந்து பாருங்க இன்ஜின் டிரைவருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 10த் நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஸோ, 10த்துக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா இன்ஜின் டிரைவருக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ, அடுத்து வந்து ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க 12த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். ஸோ, அது மட்டும் இல்லாம 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ, இதில 18லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எப்படி வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஸோ, அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஸோ ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் நாலேட்ஜ், சிம்பிள் மேத்ஸ், அதுக்கப்புறம் அந்த ரெலவென்ட்டான ட்ரேட்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ, எப்படி அப்ளை பண்ணணும்னா, இங்க வந்து பாருங்க அப்ளிகேஷனோட ஃபார்மேட் குடுத்துருப்பாங்க. இதையே நீங்க வந்து பிரிண்ட் எடுக்கக்கூடாது. இந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் குடுத்துருக்காங்க. இதில குடுத்துருக்கிற மாரி அதே ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து நீங்களே வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி அத பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அத வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா, செல்ஃப் அட்டஸ்டடா வந்து நீங்க இணைச்சுக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டு ஒரிஜினல்ஸ் வந்து இணைக்கக்கூடாது. எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் தான். இதெல்லாம் இணைச்சு நீங்க வந்து பார்த்தோன்னா, 28 அக்டோபருக்குள்ளார இங்க வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க ஆர்டினரி போஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, ஆர்டினரி போஸ்ட்ல மட்டும் தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும். ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்ளிகேஷன் வந்து என்னென்ன தப்புலாம் பண்ணா ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்க குடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ, நீங்க அப்ளிகேஷன் வந்து போஸ்டல்ல சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா, அதுக்கான என்வலப் கவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கவர்ல வந்து நீங்க முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்ன்னு போட்டு, எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேமு, அத கரெக்ட்டா அதில வந்து நீங்க மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ, அது மறந்துறாதீங்க. இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.